கரூரில் கடை வாடகைக்கு தர 10 நாட்கள் தாமதமானதால் பெண் ஒருவர் கடையின் உரிமையாளரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் பிரேம்நகர் விஸ்தரிப்பு வங்காபாளையம் பகுதியில் வசிப்பவர் புவனேஸ்வரி. இவர் 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த ஓராண்டாக வாடகையை முறையாக செலுத்தி வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் வழங்க வேண்டிய வாடகையை 10 நாட்கள் தாமதமாக வழங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் அங்கு தனது உறவினர்களுடன் வந்த கட்டிட உரிமையாளரின் மனைவி புவனேஸ்வரியை தாக்கியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் FIR பதிவு செய்யாமல் காவலர்கள் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல் ஆய்வாளர் தன்னை மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் ரெண்ட் வந்து மார்ச்சில் கொடுக்க வேண்டியது ஒரு 10 நாள் டிலே ஆகிட்டுங்க சார். அதுக்காக பில்டிங் ஓனர் வந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வந்து பில்டிங் ஓனர், அவங்க மனைவி, அவங்க பையன், அவங்க மைத்துனர் எல்லாம் வந்து என்னை அடிச்சு பிடி தரன்னு இழுத்து வெளியில் தள்ளி என் கடையை பூட்டிட்டாங்க சார். அது விஷயமா நான் வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணல. ஒரு CSRO மனு ரசீதோ FIR எதுவுமே போடலை. மொத்தம் 4 பேர் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதனால் ரொம்ப மன உளைச்சல் சீரியஸாக செத்துடலான்ற முடிவில் தான் இருக்கேன். எனக்கு வேறு வழி தெரியலைங்கிறதுனால தான் இங்கே வந்து சார். நான் போகும்போதெல்லாம் இன்றைக்கி வா, நாளைக்கு வா, பார்த்துக்கலாம், 5 மணிக்கு வா, 11 மணிக்கு வா, போட்டுக்கலாம், வெயிட் பண்ணு, இல்லைன்னா உன் பேரில் திருப்பி போடுவேன் அப்படின்னு டைரெக்டாகவே மிரட்டுறாங்க சார். அது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட், மல்லிகை கடை சாமான் எல்லாம் வீணாக போயிருக்கும். 40 நாளாக பூட்டியிருக்காங்க சார். எல்லாமே க்ளோஸ். நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி 40 நாளாக பூட்டி வச்சுருந்தா எப்படி சார்?